கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் விதிகளை மீறி செயல்படும் மினி பேருந்துகளால் எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி HMS ஆட்டோ சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். கோவில்பட்டி ரயில் நிலைய HMS ஆட்டோ சங்க ஓட்டுநர்கள் சுமார் 60 பேர் HMS உழைப்பாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் ராஜலட்சுமி ராஜ்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் கோவில்பட்டியில் HMS ஆட்டோ சங்கம் மூலம் சுமார் 60 ஆட்டோ ஓட்டுநர்கள் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக வாடகை ஆட்டோ ஓட்டி வருகிறோம். இந்நிலையில் சமீப காலமாக எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கும் விதமாக மினி பேருந்து ஓட்டுநர்கள் அவர்களுக்கென்று வழங்கப்பட்டுள்ள வழித்தடங்களில் முறையாக பேருந்தை இயக்காமலும், மேலும் விதிகளுக்கு முரணாக ரயில் நிலைய வாசலில் நீண்ட நேரமாக நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்வதாலும் எங்களது வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மினி பேருந்துகள் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் மட்டுமே பேருந்தை இயக்கவும், விதிகளை மீறி பயணிகளை ஏற்றி செல்வதை தடுக்கவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறோம் என மனுவில் தெரிவித்துள்ளனர். HMS உழைப்பாளர் சங்கம் ஆட்டோ ஓட்டுநர்களின் சார்பாக கோயில்பட்டி ரயில் நிலைய ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவரும் இன்னைக்கு கலெக்டர் பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். எதுக்காகனா, கோயில்பட்டி ஆட்டோ ரயில் நிலையத்தில் இருக்கிற 60 ஆட்டோ ஓட்டுநர்கள் கடந்த 20 ஆண்டு காலமாக அங்கேயே அவங்களோட வாழ்வாதாரமா அதையே கொண்டு அங்கேயே தான் இருக்காங்க. ஒரு 3 கம்பெனி சேர்ந்த மினி பஸ் அவங்களுக்கு கொடுத்த வழித்தடங்கள்ல ப்ராப்பரா போகாம 24 ஹவர்ஸும் ரயில்வே ஸ்டேஷன்லயே அவங்க பஸ்ஸை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஆட்டோக்காரங்களுக்கு போட்டியாக. இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த 60 குடும்பங்களுக்கான வாழ்வாதாரம் மிகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் படி அவங்களுக்கு ஆட்டோக்காரங்களுக்கு இன்னும் இப்போ வரைக்கும் ஒன்றும் சரிவர எதுவும் செய்யல. ஏற்கனவே அவங்க மிகுந்த ஓலா, ஊப்பர் அவங்களோட வரவனால நிறைய பாதிக்கப்பட்டுட்டாங்க ஆட்டோக்காரங்க. அது போக இது பர்சனலா இன்னும் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அளவுல எந்த ஒரு ரயில் நிலையத்திலுமே மினி பஸ் அலௌடு கிடையாது. கோயில்பட்டியில் மட்டும் 3 மினி பஸ் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அது ரயில்வே நிலையத்துக்கு நாங்க ப்ராப்பரா ரயில்வே நிர்வாகத்திற்கும் மனு கொடுத்துட்டோம், RPFக்கு கொடுத்துருக்கோம், RTO மேடம் சந்திச்சு மனு கொடுத்தோம், இப்போ கலெக்டர் சந்திச்சு மனு கொடுக்க போறோம். ஆல்ரெடி SP சாருக்கும் மனு கொடுத்துருக்கோம். அவங்க ஒரு முறையான தீர்வு காணுவாங்க என்ற நம்பிக்கையோட வந்திருக்கோம். அப்படி முறையான தீர்வு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்களின் அனுமதியோடவே தமிழகம் முழுவதும் ஒரு நாள் ஆர்ப்பாட்டம், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்.